பார்த்துட்டு இருக்கிற சக ஆத்மாக்களுக்கு என் அன்பான வணக்கங்க. நான் ரவிசங்கர். அறிந்து உணர்ந்து தெளிக சேனல் மூலியமா அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு சப்ஜெக்ட்குள்ள போலாங்களா? இப்போ நிகழ்காலத்தில் வாழணும், கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ போகக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அவங்க பல வருஷம் அதில் ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு சொல்யூஷன், இந்த ஒரு பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஆனால் நமக்கு அது ப்ராப்பராக ரீச் ஆகாதனால வெறும் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோணுதுங்க, ஆமாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டே இருக்கிறாங்க, இப்போ எதை தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடுறோம். ஆனால் அதுவே எதுக்காக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஆழமான உண்மை புரியும் போது நமக்கே அதை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு ஆசை, ஒரு உந்துதல் ஏற்படுங்க. அப்போ இன்னைக்கு நம்ம ஏன் அந்த ப்ரெசண்ட்லேயே வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம இன்னைக்கு ஆழமாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எண்ணங்கள் வேற சிந்தனைகள் வேற அப்படிங்கிறத நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணுங்க. எண்ணங்கள்ங்கிறது அதுவாக உருவாகிறது, அதுவாக உருவாகி அதுவாக மறைஞ்சிரும். கண்ட்ரோல் நம்மகிட்ட இல்லைங்க. ஆனால் அந்த எண்ணங்கள் நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். இந்த கெட்ட எண்ணங்கள் வந்தோன்னு உடனே படபடப்பாகி பதட்டமாகி ஐயோ என்னடா இந்த மாதிரி எண்ணம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கும் உணர்ச்சி வசப்படுறதுக்கோ அதை மாற்றணும்னு நினைக்கிறதுக்கோ எதுவும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி எண்ணம் வரும்போது உடனே ஸ்ரீராம் ஜெயமோ இல்லை ஒரு பிரார்த்தனை செய்யறதோ இல்லை தொழுவுறதோ அந்த மாதிரியான உடனே கடவுள்கிட்ட போகிற மாதிரியான செயலை பண்ணணும்னு தான் ஜென்ரலாக தோணும். ஆனால் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எரியிற நெருப்பை அணைக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்துறதா பெட்ரோல் ஊத்துற கதை தாங்க. அது பலாயிரம் மடங்கு விஸ்வரூபம் தான் எடுக்கும். எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. இது பல குருகள் பல தருணத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. யாருனாலையுமே பண்ண முடியாது. இது கடவுளோட விதி. எண்ணங்கள் ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணிடணும். இப்போ நமக்கு அந்த மாதிரியான ஒரு கெட்ட எண்ணம் வரும், ஒரு முதல்ல அந்த மாதிரி வரும்போது நம்ம மனசு ரொம்ப பேதளிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தருணத்தில் நம்ம ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எதாவது எடுத்து மற்ற விஷயத்த, அதுக்கு சம்பந்தம் இல்லாத மற்ற விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தாங்க இதுக்கு ஒரே வழி. வேற எந்த வழியுமே யாருக்குமே கிடையாது. அப்போ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ சிந்தனைகள் அப்படிங்கிறது முழு கண்ட்ரோல் நம்ம கிட்ட தாங்க இருக்கு. ஏன்னா அதை நம்ம உருவாக்குறது, எண்ணத்து மேல நம்ம சவாரி செய்யறது. அது டைம் மிஷின் மாதிரி பாஸ்ட்டுக்கும் போகும், ஃபியூச்சருக்கும் போகும், எங்க வேணாலும் போகும். அப்போ கடந்த காலத்துக்கு போகக்கூடாது, எதிர்காலத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு ஏன் சொன்னாங்க, அதோட தாத்பரியம் என்ன, ஹிடன் ட்ரூத் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. இப்போ நம்ம பாஸ்ட்டுக்கு நம்ம யதார்த்தமாக போகும்போது கசப்பான அனுபவங்களுக்கு தான் போகுது. அந்த கசப்பான அனுபவங்கள் ஏன் நடந்தது, இப்படி பேசிட்டாங்க, அப்படி நடந்துக்கிட்டாங்க, அதை தொட்டு ஒன்றை தொட்டு எல்லாம் இன்டர்லிங்க் ஆகி எல்லா விதமான கசப்பான அனுபவத்தையும் இழுத்துட்டு வந்துருங்க. அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது மனதுக்குள்ள நம்ம உடலுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. என்ன நடக்குது அப்படின்னா மனசு ஐயோ அது இப்போ நடந்ததா நினைச்சு ஹார்ம்ஃபுல் ஹார்மோன்ஸை சுரக்குதுங்க. அது ஒரு பாய்சனஸ் சுரபி அது சுரக்குது. அப்போ அது உடல்ல இருக்கிற ஆர்கன்ஸ், உடல் உறுப்புகளுக்கெல்லாம் அது ரொம்ப கெடுதலை விளைவிக்குதுங்க. அதே மாதிரி இப்போ ஃபியூச்சருக்கு நம்ம போகும்போது அந்த சிந்தனைங்கிறது ஐயோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஜெயிக்குமா ஜெயிக்காதா, ஜெயிக்கலைன்னா என்ன ஆகும், சமுதாயம் என்ன பேசும், எப்படி நம்ம மீண்டு வர போறோம், அந்த சூழ்நிலையை மீண்டு வராமையே போயிடுவோமா, இந்த மாதிரி பலவிதமான பேதளிப்புகள். அதாவது நம்ம ஒரு ஒரு என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்திக்கும் போது மனசு அதுக்கும் ஐயோ இந்த மாதிரி மோசமான சூழ்நிலையா நமக்கு அப்படின்னு சொல்லி அப்பையும் ஹார்ம்ஃபுல் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுதுங்க. அப்போ இந்த தருணத்தில் நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் நடக்குதுங்க. அது அந்த காரணத்துக்காகத்தான் பாஸ்ட்டுக்கோ ஃபியூச்சருக்கோ போகாத கரண்ட்ல வாழு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம பாஸ்ட்டுக்கும் போகக்கூடாது, ஃபியூச்சருக்கு எப்பவுமே போகக்கூடாது. கண்டிப்பாக அப்படி இல்லைங்க. எதையுமே நம்ம லிட்ரலாக அப்படி எடுத்துக்க வேண்டாம்.
நம்ம ஆழமாக யோசிச்சு எது நல்லதுன்னு படுதோ அதை நம்ம எடுத்துக்கலாங்க. போகலாம், இந்த பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் போகலாம். எப்போ அப்படின்னா நம்ம ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயம், ஏதாவது பாஸ்டில் நடந்த ஒரு ஒரு ஸ்வீட் மெமரிஸ், அற்புதமான மொமெண்ட்ஸ், அதை வந்து நம்ம நினச்சி பார்க்கறதில்ல. நம்ம உடம்புக்கு ஒரு சந்தோஷம். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ மனசு வந்து அது இப்போ நடந்ததாக நினச்சி அதை ஃபீல் பண்ணும்போது நல்ல பாசிட்டிவ் ஹார்மோன்ஸை வந்து சுரக்குதுங்க. ரெண்டாவது விஷயம், இப்போ நம்ம கரண்ட்ல பண்ணிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண, என்ஹான்ஸ் பண்ண, மெருகேற்றுறதுக்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு அனுபவத்தை நம்ம எடுத்துக்கலாம். பாஸ்ட்ல இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இதெல்லாம் பண்ணி தானே நம்ம மீண்டு வந்தோம், இந்த மாதிரி பண்ணி தானே சக்சஸ் பண்ணோம், அப்படி அந்த சக்சஸ் ஃபார்முலாவை எடுக்கிறதுக்கு பாஸ்ட்டுக்கு போகலாங்க. போய் அதை எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம கரண்ட்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் எல்லா வினைக்கும் எதிர்வினை இருக்குது இல்லைங்களா, அந்த எதிர்வினையை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் முன்னாடியே. எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் தான் வேணும், இந்த மாதிரி அனுபவம் தான் வேணும், இந்த மாதிரியான சக்சஸ் ரேட் இப்படி தான் இருக்கணும், இதனால இத்தனை பேர் பலனடைகிறாங்க, இதனால நான் என் குடும்பம் பயனடையுது, அந்த மாதிரி பலவிதமான பாசிட்டிவா வந்து விஷயத்த ஃபியூச்சருக்கு போய் அது நடந்து முடிஞ்சதா அப்போ நம்ம நினைக்கலாம். நினைச்சிட்டு அந்த எதிர்வினைக்கு உண்டான வினையை இப்போ நம்ம பண்ணலாம். அவுட்புட்டை டிசைட் பண்ணிட்டு இன்புட்டை நம்ம கொடுக்குறோங்க. அந்த மாதிரி தருணத்தில் நம்ம ஃபியூச்சருக்கு போகலாங்க. போகிறதுனால எந்த தவறும் கிடையாது. அப்போ இந்த சிந்தனைங்கிறது வந்து முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன்னா அதை நம்ம தான் உருவாக்குறோம், நம்ம தான் அது வந்து எண்ணத்து மேலே சவாரி நம்ம செய்கிறோம். அதை வந்து நம்ம ஒரு சந்தோஷத்துக்காகவோ ஒரு பாசிட்டிவ் விஷயம் ஒன்று வந்து நடந்திருக்குது முன்னாடி பாஸ்ட்ல, அதை நம்ம நினச்சி பார்க்கறதுக்கோ இல்லை இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கிற விஷயத்த மேலும் அற்புதமாக செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பாஸ்ட்டுக்கு போகலாங்க, ஃபியூச்சருக்கும் போகலாம். அதனால எந்த தப்பும் இல்லை. எதையுமே பிளைண்டாக லிட்ரலாக அது இப்படி தான் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாதுங்க. எதுனால அப்படிங்கிறத தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அப்போ சிந்தனையை வந்து நம்ம எப்படி பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்ல விதமாக அதை பயன்படுத்தலாங்க. அதனால எல்லாரும் வந்து சிந்தனையை வந்து இது எடுப்பில் வராது. இது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல சிந்தனைகள் மட்டும்தான் வந்து நமக்கு வரும். நல்ல சிந்தனையை மட்டும்தான் நம்ம உருவாக்குவோம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இது எடுத்த உடனே வராது. அப்போ நம்ம அதுக்காக பதட்ட வேண்டாங்க. இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற, நம்ம ட்ரெயின் அப் பண்ணுறது தான். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம டக்குன்னு ஒரு பாஸ்ட்டுக்கு போகிறோம், ஏதோ ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை வந்து மனசு வந்து நினைக்கும் போது அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு டக்குன்னு வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம அதை திசை திருப்புறோம். ஏன்னா கண்ட்ரோல் நம்மகிட்ட தான் இருக்குது. அப்போ பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம எப்படி அது வந்து ட்ராக் பண்ணி நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து முழுசாக நம்ம வந்து ப்ராக்டிஸு கொண்டு வரணுங்க. அது கொண்டு வந்து வர 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 அப்போ நமக்கு வந்து எப்பவுமே வந்து அந்த பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாமே வந்து ப்ராக்டிஸில் வர்றது தாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்மளோட சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷமும் முன்னேற்றமும் வந்து இருக்குங்க. இல்லை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், 100% ரிசல்ட் இருக்கும். நல்ல விதத்தில் கொண்டு போவோம், எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வோம். பார்த்துட்டு இருந்த சக ஆத்மாவுக்கு நன்றிங்க. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.